சூரத்துல் ஷர்ஹ் என்ற அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக் என்று வரக்கூடிய 94வது அத்தியாயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். இந்த சூறாவை பொறுத்தவரையில் பெரும்பாலும் எல்லோருக்கும் மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறாவுக்கு தஃப்சீர் ஆசிரியர்கள் பிரபல்யமாக சூரத்து ஷர்ஹ் என்ற பெயரை சொல்லுவார்கள், ஷர்ஹ். அதே போல் அல் இஷ்ராஹ் என்ற பெயரும் இதுக்கு இருக்கிறது, இன்ஷிராஹ். அல் இன்ஷிராஹ் என்கிற பெயரும் இந்த சூறாவுக்கு இருக்கிறது. அதே போல் சூரத்து அலம் நஷ்ரஹ் என்கிற பெயரும் இந்த அத்தியாயத்திற்கு இருக்கிறது. 3 பெயர்கள் இந்த சூறாவுக்கு இருக்கிறது. பொதுவாக நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பெயர்கள் வைப்பது. சில சூறாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் சொல்லியிருக்கிறார்கள். சில சூறாக்களுக்கு இஜ்திஹாதின் அடிப்படையில் உலமாக்கள் தஃப்சீர் ஆசிரியர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். சொல்லப்படக்கூடிய கருத்து அல்லது அந்த சூறாவில் இடம்படக்கூடிய வார்த்தைகளை அந்த சூறாவுக்கு பெயர்களாக வைப்பார்கள். எனவே இதிலே அலம் நஷ்ரஹ் என்று வந்திருப்பதனால் இது சூரத்து அலம் நஷ்ரஹ் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. அல்லது இந்த சூறாவினுடைய பிரதானமான கருப்பொருள் விரிவாக்குதல் என்ற கருத்தை தருவதனால் அஷ்ஷரஹ் அல் இன்ஷிராஹ் என்ற கருத்துக்கள் இந்த சூறாவுக்கு இருக்கிறது. அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக், இதனுடைய சொல் விளக்கத்தை ஃபஸ்ட்டுக்கு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இதுக்குரிய தஃப்சீரை நம்ம பார்க்கலாம். அலம் ஏற்கனவே நமக்கு வந்தது. லம் என்றால் நெகட்டிவ் ஃபோம், இல்லை என்று சொல்வதற்காக, டிட் நாட் என்று சொல்வதற்கு நம்ம பயன்படுத்துவது. இப்போ லம் யஷ்ரஹ், லம் யஃஅல், லம் யஜ்லிஸ் என்று சொன்னால் இருக்கவில்லை. லம் யஷ்ரப் என்றால் குடிக்கவில்லை. லம் யக்குல் என்றால் சாப்பிடவில்லை. லம் யஷ்ரஹ் என்றால் விவரிக்கவில்லை. ரைட். லம் நஷ்ரஹ் என்றால் நாம் விவரிக்கவில்லை. ஷரஹ என்ற சொல்லிருந்து வந்ததுதான் நஷ்ரஹ் என்பது. ஷரஹ என்றால் இது பாஸ்ட் டென்ஸ், ஃபில் மாதி. யஷ்ரஹு என்பது அதனுடைய ப்ரெசன்ட் டென்ஸ். ஷர்ஹ் என்றது அதனுடைய நவுன், விவரித்தல். அதெல்லாம் ஷர்ஹு. குர்ஆனுக்கு நம்ம தஃப்சீர் என்று சொல்வது போல ஹதீஸுக்கு ஷர்ஹ் என்று சொல்லுவோம். சில ஷரஹ் ஷரஹ் என்னுவார்கள், ஷரஹ் அல்ல ஷர்ஹ். ஃபத்ஹுல் பாரி ஷர்ஹு சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் புகாரிக்குரிய ஷர்ஹ் தான் ஃபத்ஹுல் பாரி. அப்போ விளக்க உரை, விவரித்தல், விளக்குதல் என்பது அர்த்தம். தஃப்சீருக்கு ஷரஹ் என்று சொல்வதில்லை. குர்ஆனுக்கு ஷரஹ் என்ற வார்த்தை பயன்படுத்துவதில்லை. குர்ஆனுக்கு பயன்படுத்தும் போது தஃப்சீர் என்பது தான் பயன்படுத்தப்படும். ஹதீஸுக்கோ அல்லது ஒரு அறிஞருடைய கூற்றை விவரிப்பதற்கோ நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? ஷரஹ். இப்போ இஷ்ராஹ் என்றால் இது ஆர்டர், அம்ர், விரிவாக்குவாயாக, விவரிப்பாயாக என்பது அதனுடைய அர்த்தம். விதனத்துக்கு போட்டது என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி, அந்த சேர்க்கும்போது தான் ரப்பி இஷ்ரஹ் என்று வருது. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி, என்னுடைய நெஞ்சை நீ விரிவாக்குவாயாக. அலம் நஷ்ரஹ், நாம் விரிவாக்கவில்லையா? அலம் நஷ்ரஹ் அர்த்தம் நாம் விரிவாக்கவில்லையா? லக்க, உனக்கு. லக்க என்று சொன்னால் உனக்கு. சத்ரக்க, சதுரன் என்றால் நெஞ்சு. ரைட். சதுரக்க என்றால் உன்னுடைய நெஞ்சை. அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக்க, உன்னுடைய நெஞ்சை உமக்கு நாம் விரிவாக்கவில்லையா? இப்போ உண்மையிலே இதை நீங்கள் வேர்ட் டு வேர்ட் படித்து குர்ஆனுடைய முழு கருத்தையும் புரிந்து கொள்ள முடியாது, அல்லது அரபு மொழியில் பாண்டித்தியம் பெறவும் முடியாது. இருந்தாலும் ஓரளவு குர்ஆனை ஓதும்போது, தொழுகையில் கேட்கும்போது நமக்கு ஓரளவு புரிகிற நேரத்தில் நம்முடைய கான்சன்ட்ரேஷன், தொழுகையில் இருக்கக்கூடிய இந்த அவதானம் சிதறாமல் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக வேண்டி தான் நம்ம தஃப்சீரில் அப்படி அதில் மாஷா அல்லாஹ். இப்போ ஷேக் யார் முஃப்தி உமர் ஷரீஃப் முழு குர்ஆனுக்கும்
தமிழில் வேர்ட் டு வேர்ட் போட்டுட்டார். அதை இப்படி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அது பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக், உமக்கு உம்முடைய இதயத்தை நாம் விரிவாக்கவில்லையா. வவதஅனா, வான்றது எண்டு, இன்னும் வலஅனா அன்க விஸ்ரக், வலஅ என்றால் வைத்தான், வலஅ என்று சொன்னால் கீழே வைக்கிறதுக்கு சொல்கிறது. அப்போ அன்க உன்னை விட்டு, விஸ்ருன் என்று சொன்னால் சுமை அல்லது பாவம். விஸ்ருக்கு அர்த்தம் என்ன? சுமை அல்லது பாவம். அதிகமாக குர்ஆனுடைய நடையில் விஸ்ர் என்பது பாவம் என்கிற அர்த்தத்தில் தான் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ உம்முடைய பாவத்தை உம்மை விட்டும் நாம் கீழே இறக்கி வைக்கவில்லையா. அந்த பாவம் அல்லதி, அது அதெல்லாம் விடுங்க, டீப்பாக போகாதீங்க. அல்லதி, அது, அது என்றால் அதனுடைய முதுகை, அந்த உன்னுடைய அந்த பாவம் மேம்பட்டு இறக்கி வைத்த அந்த பாவம் அன்கத, அன்கதண்டா உடைத்தது, உடைத்தான். லஹ்ரக, லஹ்ருன் என்றால் முதுகு. அந்த பாவம் உன்னுடைய முதுகை உடைத்தது, சுமையாக இருந்து உன்னுடைய முதுகை உடைத்தது. அப்படிப்பட்ட பாவத்தை உம்மை விட்டும் நாம் இறக்கி வைத்தோம். வரஃபஅனா, வண்டா மேலும், ரஃபஅனா என்றால், ரஃபஅ என்றால் உயர்த்தினான், ரஃபஅ என்றால் உயர்த்தினான். ரஃபஅனா நாம் உயர்த்தினோம், மேலும் நாம் உயர்த்தினோம். லக்க உமக்காக, திக்ரக, திக்ர் என்றால் நினைவு கூறுவது, உன்னை நினைவு கூறுவதை நாம் உமக்காக உயர்த்தினோம். ஃபஇன்ன நிச்சயமாக, மஅண்டா உடன், மஅல்லா அல்லாஹுடன், மஇ என்னுடன், மஅல் உஸ்ர், அல் உஸ்ர் என்றால் கஷ்டம், நிச்சயமாக கஷ்டத்துடன் இருக்கிறது யுஸ்ரா. யுஸ்ர் என்றால் இலகு, இலேசு. நிச்சயமாக கஷ்டத்துடன் இலேசு இருக்கிறது. இன்னமா அல் உஸ்ரி, திரும்பவும் அதே தான், நிச்சயமாக கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறது. ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப், இதா என்றால் இஃப், இதா என்றால் இஃப், இன் என்றாலும் இஃப் தான். இன் இதா என்று வந்தால் ஆல். ஃபஇதா ஃபரக்த, ஃபரக என்றால் முடித்தான், ஃபரக என்றால் முடித்தான். ஃபஇதா ஃபரக்த நீ முடித்தால், ஃபன்சப் முயற்சி செய். இன்சப் நசபையிலிருந்து வந்தது, இன்சப் முயற்சி செய். வ இலா ரப்பிக ஃபர்கப், இலா ரப்பிகண்டா, இலாண்டா டூ, இக்கு, உன்னுடைய ரப்பிடத்தில் அல்லது உன்னுடைய ரப்பின் பால் நீ ஆசை வை. இர்கப் என்றால் ஆசை வை. இதுதான் இந்த சூறாவினுடைய சொல் ரீதியான கருத்தாகும். தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து பார்த்தாலும் ஓகே. அதே போல் ஷேக் முஃப்தியுடைய அந்த வேர்ட் டு வேர்டை பாருங்கள். அது இங்கிலீஷ்லேயும் டில்லியிலிருந்து அப்படி ஒன்று ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னால் வந்திருக்கு. இப்போ ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். சில சாஃப்ட்வேர்கள் கூட இருக்குது, ஒரு இது ஒன்று ஆப் உண்டு, அதுலேயும் உங்களுக்கு ஈஸியாக இப்படியான விஷயங்களை பார்க்கலாம். சில யாராவது கிடைப்பீங்க, அல் குர்ஆன் தஃப்சீர் அண்ட் பை வேர்ட் என்று சொல்லி தெரியுது என்ன, அல் குர்ஆன் தஃப்சீர் அண்ட் பை வேர்ட், ப்ராக்கெட்டில் அல் குர்ஆன், ப்ராக்கெட்டில் தஃப்சீர் அண்ட் பை வேர்ட். நல்லா இருக்குது அதில். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் இப்படி கிளிக் பண்ணால் சூறா வரும். இந்த சூறாவில் இப்போ உதாரணமாக ஆலமீன் என்ற சொல்ல தனியாக கிளிக் பண்ணிங்க என்றால் இப்படி உங்களுக்கு வரும். இப்போ ஆலமீன், ஆஃப் த யூனிவர்ஸ், நவுன், டிட்டர்மைனர், அலிமா என்ற அந்த ரூட் வேர்ட் எல்லாம் போட்டு ஒரு அளவு நீங்கள் அரபை படிக்கிறதுக்கு, குர்ஆனை புரிஞ்சு கொள்றதுக்கு உதவியாக இருக்கும் இது.